வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறுமாறு தக்காளி சோறு ரெட்ரோ டீம் வச்சு செதுக்கிட்டாங்க ப்ரோ. தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் வர வீட்டுக்குள்ள ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. நான் கூட நினைச்சிட்டே இருந்தேன், என்னடா இதே டாஸ்க் ஒரு மாதிரி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, நாளைக்கு ஒருத்தருக்கு இந்த டாஸ்க்கை கொண்டு போவாங்களோ, அப்ப இன்னைக்கு நைட்டு நமக்கு சிவராத்திரியா, நைட்டு ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இருக்கமான்னு யோசித்தேன். ஆனா நல்ல வேலை, பிக் பாஸ் அந்த டாஸ்க்கை முடிச்சு வச்சுட்டாரு. டாஸ்க்கை முடிச்சு வச்சது மட்டும் இல்லாம ரெட்ரோ டீம் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ரெட்ரோ டீம் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சது மட்டும் இல்லாம மாடர்ன் சினிமாஸ் வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. மாடர்ன் சினிமாஸ் தோத்துட்டாங்கன்னு மட்டும் அறிவிச்சது மட்டும் இல்லாம மாடர்ன் சினிமாஸ்ல உள்ள அந்த 8 பேரையுமே அடுத்த வாரத்துக்கான நாமினேஷனுக்கு டைரக்டா செலக்ட் பண்ணிட்டாப்ல. அவங்கள டைரக்டா செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாம ரெட்ரோ டீம்ல இருக்க அந்த 8 பேருக்கும் அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுத்துட்டாப்ல. நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த 8 பேரையும் அடுத்த வார கேப்டன்சி போட்டிக்கும் செலக்ட் பண்ணி வச்சிட்டாப்ல. மொத்தத்துல வீட்டுக்குள்ள தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க ப்ரோ. தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. நான் கூட பயந்துட்டே இருந்தேன் ப்ரோ, டாஸ்க்கை நாளைக்கு வரத்தி கொண்டு போயிருவாங்க, அப்ப கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு வந்து திருப்பி அந்த சங்கிலி எடுக்க ட்ரை பண்ணோன்னு நைட்டு ஃபுல்லா பஞ்சாயத்து இருக்கும், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா முடிச்சுதான் உட்கார வேண்டியிருக்கும் நினைச்சேன். நல்ல வேலை பிக் பாஸ் டாஸ்க்கை முடிச்சு வச்சிட்டாப்ல. இதுல சரியான சம்பவம் என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு டீமுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா பரவாயில்ல, ஒரே டீமுக்கு 2 விஷயம் கிடைச்சிருக்கு ப்ரோ. ஏன்னா இங்க நம்ம ரெட்ரோ டீமை பொறுத்தவரைக்கும் தன்னோட சங்கிலியும் காப்பாத்திட்டாங்க, அது மட்டும் இல்லாம டெய்லி டாஸ்க்ல வின் பண்ணி பாயிண்ட்ஸ் அதிகமா வச்சிருக்காங்க. அந்த வகையில சங்கிலியை காப்பாத்துறதுக்கு 8 பேருக்கும் அடுத்த வாரத்துக்கு நாமினேஷன் ஃபீ பாஸையும் கொடுத்தாச்சு. பாயிண்ட்ஸ் அதிகமா வச்சிருக்கனால அடுத்த வார தலைப்போட்டியில இந்த 8 பேர் தான் போட்டி போட போறாங்க. இதுல என்ன ப்ரோ இருக்கு, சரி ப்ரோ பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த பல பேர் நாமினேஷன் ஃபீ பாஸ் வாங்கிட்டாங்க ப்ரோ. அதாவது எதிர்பார்த்தது மீன்ஸ் இந்த வாரம் அடுத்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போகணும்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பல, அந்த ஆட்கள்லாம் நாமினேஷன் ஃபீ பாஸ் வாங்கி வச்சிருக்காங்க ப்ரோ. எனக்கு இதை நினைச்சு சிரிக்கவா அழவானே தெரியல. ஆனா ஒருத்தர் இன்னைக்கு நைட் அழுவாங்க, யாரு நம்ம விஜே பாரு உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பாங்க. சாதாரணமா இந்த வாரம் ஸ்டார்டிங்ல அரோரா வந்து நாமினேஷன்ல வரலன்னு சொல்லி ஐயோ அரோரா 70 நாள் இருப்பாளே, ஐயோ அரோரா 70 நாள் இருப்பாளேன்னு சொல்லிட்டு அரோரா பேரை சொல்லி அக்கா ஒப்பாரி வச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அரோரா நாமினேஷன் ஃபீ பாஸ் வாங்கிட்டாங்க. அப்ப இப்ப எப்படி ஒப்பாரி வைப்பாங்க, ஐயோ அரோரா 80 நாள் இருப்பாளே, ஐயோ அரோரா 80 நாள் இருப்பாளேன்னு சொல்லிட்டு அக்கா ஃபுல்லா ஒப்பாரி வைக்க போறாங்க. பட் அக்காக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, அக்கா 105 நாள் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்க போறாங்க. ஏன்னா அக்கா தான் இந்த சீசனோட முதல் ஃபைனலிஸ்ட். அதை வந்து நம்ம இப்பவே முடிவு பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அக்கா வந்து பயங்கரமா வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன கண்டென்ட்டா இருந்தாலும் சரி, அக்கா கண்டென்ட் கொடுக்காங்க. குப்பை கண்டென்ட்டோ இல்ல அலுவலக கண்டென்ட்டோ ஏதோ ஒரு கண்டென்ட் அங்க வந்துட்டு இருக்கு. அந்த வகையில வீட்டுக்குள்ள 8 பேருக்கு நாமினேஷன் ஃபீ பாஸ், 8 பேருக்கு டைரக்ட் நாமினேஷன் கிடைச்சிருக்கு. இதுல அந்த 8 பேர் யாருங்கறத பாத்துறலாம். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசலாம். அண்ட் வீட்டுக்குள்ள திவ்யா அவர்கள் வந்து வினோத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு அலிகேஷனை தூக்கி வச்சாங்க. நான் சொன்ன விஷயம் தான், ஒரு ஃபைட் வந்துச்சுல 3வது ப்ரோமோல நம்ம வினோத்துக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு. அந்த ப்ரோமோக்கான ரிவ்யூல கூட நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். திவ்யா மனசுக்குள்ள வினோத் வந்து ரொம்ப பேடா இருக்காப்ல. முக்கியமா அந்த வீக்லி டாஸ்கோட முதல் டாஸ்க்ல ஒரு சில சம்பவங்கள் நடந்துருந்துச்சு. அதான் அந்த காய்கறி கண்டுபிடிக்கிற டாஸ்க். அதுல இவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அது ரொம்பவே ஓவரா போனதாகவும் அதை வந்து வீட்டுக்குள்ள நம்ம திவ்யா அவர்கள் சொன்னதாகவும் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். அது மூலமா தான் அக்கா வந்து வினோத்தை வந்து ரொம்ப பேடாவே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் தான் உண்மையா இருந்திருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள அதையும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதை பத்தி என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ இன்னொரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டாஸ்க் வச்சு வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி பிரிச்சுட்டாங்க ப்ரோ. புருஷன் பொண்டாட்டி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி அடுத்த வாரம் வேற ஏதாச்சும் டாஸ்க் வச்சு புருஷன் பொண்டாட்டியை சேர்த்து வைங்க. அந்த வகையில ரெட்ரோ டீம் வந்து இப்ப இந்த டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்க. ரெட்ரோ டீமை பொறுத்தவரை யாரெல்லாம் இருக்கா, பிரஜன், விக்ரம், கனி, அரோரா, ஆதிரை, சுபிக்ஷா, அமித். ஓகேவா, இன்னொருத்தர் இருக்காப்ல, எஃப்ஜே இருக்காப்ல. பட் எஃப்ஜேக்கு ஃப்ரீ நாமினேஷன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எஃப்ஜேயை டாஸ்க் விட்டு வெளியே தூக்கிட்டாங்க. மத்தியானமே தூக்கி இருப்பாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது அவர் இந்த டாஸ்க்ல இல்ல, அந்த டீம்லயும் இல்ல. சோ அவருக்கு ஃப்ரீ நாமினேஷன் கொடுப்பாங்களா இல்ல என்ன கதைன்னு தெரியல. ஆனா பிக் பாஸ் அதை பத்தி எதுவுமே பேசல. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த 8 பேருக்குமே ஃப்ரீ நாமினேஷன் இருக்கு. யாரெல்லாம், பிரஜன், விக்ரம், கனி, அரோரா, ஆதிரை, சுபிக்ஷா, அமித், எஃப்ஜே, இந்த 8 பேருக்குமே நாமினேஷன் ஃபீ பாஸ் இருக்குது. இதுல யாரெல்லாம் தப்பிச்சிருக்கா, என்ன பொறுத்தவரைக்கும் சுபிக்ஷா தப்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆதிரை தப்பிச்சிட்டாங்க. ஆதிரை இந்த வாரமும் நாமினேஷன் வரல, அடுத்த வாரமும் நாமினேஷன் வரல. அப்ப ஆதிரை கண்டிப்பா ஃபேமிலி ரவுண்ட் வரதுக்கு வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அது முடிவாகி போச்சு. இந்த வகையில கனி அவர்களும் தப்பிச்சிருக்காங்க. மத்தபடி இருக்க எல்லாருமே ஓரளவு ஓட்டுகளை வச்சிருக்காங்க. எஃப்ஜே இந்த வாரம் வெளியே போனாலும் போயிருவான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு பெருசா ஓட்டுகள் இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட இருந்து பெருசா கண்டென்ட் வரல. வீட்டுக்குள்ள தேவையில்லாத வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த வகையில எஃப்ஜே இந்த வாரம் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வெளியே போனான்னு சொல்லிட்டு. மத்தபடி எல்லாம் ஓகே தான். மத்தபடி அரோராவாக
ஆகட்டும் மற்றபடி இருக்க எல்லாமே கொஞ்சம் ஓகே தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல இந்த மற்ற 8 பேர் இருக்காங்கல்ல, அதாவது டைரக்ட் நாமினேஷன் வாங்கின 8 பேர், அவங்க 8 பேருக்கான மூஞ்சி தான் சுத்தமா செத்து போச்சு. இதுல சபரிலாம் பாவம், அவன் குகைக்குள்ள உட்கார்ந்து எதெல்லாமோ பண்ணிட்டு இருந்தான். சபரிக்கு இப்போ டைரக்ட் நாமினேஷன், வினோத் டைரக்ட் நாமினேஷன், காமு மாமா டைரக்ட் நாமினேஷன், விஜய் பாரு டைரக்ட் நாமினேஷன், ரம்யா டைரக்ட் நாமினேஷன். ரம்யாலாம் எவ்வளவு பிளான் போட்டாங்க தெரியுமா ப்ரோ? கேப்டன்சி பவர் வச்சு மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ப்ரோ. ஏகப்பட்ட நேரங்களில் கேப்டன் பதவியை வச்சு எப்படியாச்சும் அந்த நகையை ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தாங்க. இப்போ மாட்டிக்கிட்டாங்க. சாண்ட்ரா மாட்டிக்கிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு வியானா மாட்டிக்கிட்டாங்க. மொத்தம் வச்சு செதுக்கிட்டாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு வியானா இந்த வாரம் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தோணுது. ஏன்னா வியானா கிட்டே பெருசா ஓட்டுகள் இல்லை. அடுத்த வீடியோ கண்டிப்பா அந்த ஓட் லிஸ்ட்டை பார்த்து பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த டாஸ்க் ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. இதுல அடுத்த சரியான சிரிப்பு என்ன தெரியுமா? நான் கூட நினைச்சேன் ஒன்னு இந்த நெக்லஸை காப்பாத்திட்டாங்கன்னா இந்த டைரக்ட் நாமினேஷன் கொடுக்கறது, அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். அந்த கேப்டன்சி போட்டிக்கு போற அந்த விஷயம் இருக்காதுன்னு நான் நினைச்சேன். நான் அப்படிதான் நினைச்சேன். ஓகேவா? ஏன்னா பிக் பாஸ் சொல்லும் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. 2 பேருமே நீங்க வந்து உங்களுக்கான நகையை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அப்புறம் பாயிண்ட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த வார கேப்டன்சி போட்டியில போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்ன மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சம்பவம். வின் பண்ண டீம் தான் ஆக்சுவலா டெய்லி டாஸ்க்ல வின் பண்ணி அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதான் நம்ம ரெட்ரோ டீம். அந்த 8 பேருமே அடுத்த வார கேப்டன்சிக்கு வர போட்டி போடுறாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நமக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு கைஸ். அதாவது ரொம்ப மண்டையை போட்டு யோசிச்சு இந்த நாமினேஷன் லிஸ்ட் போடுறது, கேப்டன் யாரா வருவா அப்படிங்கறதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஃப்ரீயா பேசலாம். இந்த 8 பேர்ல யார் கேப்டன் ஆனா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்தவரைக்கு ரெட்ரோ டீம் வின் பண்ணது டிசர்வ்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. சத்தியமா சொல்றேன், டிசர்வ் நான் சொல்லுவேன். ஏன்னா உழைப்புகளை போட்டிருக்காங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்கார்ந்து இருக்குது. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி கண்டிப்பா அவங்களுக்கான விஷயங்களை காப்பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல நெக்லஸ் ஆட்டை போட்டுருக்காங்க. சோ அந்த வகையில என்ன பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த ரெட்ரோ டீம் வந்து டிசர்வ் தான் நான் சொல்வேன். சோ உங்களுக்கான கருத்துக்கள்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா பல பேர் கதறிட்டு இருந்தாங்க, ரெட்ரோ டீம் டிசர்வ் கிடையாது ப்ரோ, நாமினேஷன் வி பாஸ் கேன்சல் பண்ணணும், யாருக்கும் நாமினேஷன் வி பாஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன் நாமினேஷன் வி பாஸ் கொடுக்க கூடாது? ஒருவேளை இப்போ விஜய் பாருக்கான டீம் வந்து வின் பண்ண பேருந்தா டிசர்வ், வெல் டிசர்வ், விஜய் பார் டிசர்வ் அப்படின்னு சொல்லி முட்டி இருப்பீங்களா? அதென்ன ஆப்போசிட் டீம் வின் பண்ணா மட்டும் நாட் டிசர்வ் ப்ரோ, நாமினேஷன் வி பாஸ் கேன்சல் பண்ணுங்க. இது என்ன பழக்கம்னு கேட்கிறேன். என்ன பழக்கம்? இப்போ நானும் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச டைம்ல இந்த டீம் எல்லாம் பிரிச்சு விட்டப்ப நானும் சொன்னேன் ரெட்ரோ டீம் வந்து தோத்துரும், கண்டிப்பா இந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க, இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா டாஸ்க் விளையாடும் போது தானே தெரியுது உண்மையா ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க ப்ரோ. விளையாட்டு தான் சரியில்லை. ஏன்னா இவங்களுக்கு காதல் பண்ணே டைம் கரெக்டா இருந்துட்டு, ஓகேவா? காதல் பண்றதுக்கு, முதுக மோந்து பார்க்க, மசாஜ் பண்ண, இந்த மாதிரி வேலைகளுக்கே டைம் கரெக்டா இருந்துட்டு, அதனால அவங்களால மற்ற இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, மற்ற வேலைகளை. அதனால தான் இவ்வளோ பெரிய லாஸை சந்திச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நைட்டு ஒப்பாரி இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக கலராக ஒப்பாரி இருக்கும். ரம்யா ஒரு சைடு ஒப்பாரி வைப்பாங்க, விஜய் பாரு காமு அது எப்போ போல ஒரு முக்கில் போய் ஒப்பாரி வைப்பாங்க. முக்கியமாக அரோரா பற்றி பயங்கரமான ஒப்பாரி இருக்கும். ஏன்னா அக்காவுக்கு அரோரா மேலே கடுமையான கோவம். இன்னும் 2 வாரங்கள் வேற வீட்டில் இருக்க போகிறாங்க, என்னென்ன நடக்க போதோ. ஆனால் இன்னைக்கு அரோரா ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பயங்கரமா, நீ கவனிச்சிருப்பீங்க. டப்பு டிப்புன பாருக்கு ஆப்போசிட்ல பேசி ஒரு மாதிரி வெடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நைட்டு சின்ன சம்பவங்கள் கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு எப்படி பெருசாக எதுவும் வைக்க மாட்டாங்க, சும்மா தான் சுத்திட்டு இருப்பானுவேன். இந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்ணுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது ப்ரோ. ஏதோ இந்த வாரமும் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்றது எல்லாமே யாருக்கு கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மாதிரி என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன கதைனே தெரியல, எப்போ இப்படி என் மண்டைக்குள்ள எந்த ஒரு விஷயமும் ஓடாது. பட் இன்னைக்கு ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ஈஸியாக சொல்லுவேன் வியானா ஒஸ்ட்டு, ரம்யா ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஈஸியாக சொல்லுவேன். பட் அவங்களுக்குலாம் ஒஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்படியும் சிங்கி தான் தட்டுவாங்க. முக்கியமாக இப்போ வியானா பொறுத்தவரைக்கு விக்ரம் ஆப்போசிட்ல பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனால கண்டிப்பாக சிங்கி தட்டி அவங்களுக்கு பெஸ்ட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, பெஸ்ட் பிளேயர்னு சொல்லிட்டு. ஆனால் வியானாலாம் ஒரு மண்ணே பண்ணல அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் என்ன கேரக்டர்னு தெரியல, சும்மா சாணி உருண்ட மாதிரி அங்கங்கே போயிட்டு இருந்தாங்க, வேற எதுவுமே பண்ணல. ஸோ பார்க்கலாம், நீங்கள் சொல்லுங்க. 8 பேர் வின் பண்ணியிருக்காங்க, 8 பேர் டைரக்ட் நாமினேஷன், இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? ஆனால் அந்த டீமில் ஒரு சில பேர் போராடினாங்க, வினோத் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் போராடினாங்க. வினோத் ஆகட்டும், காமுமம் ஆகட்டும், ஏதாவது பண்ணுன்னு சொல்லி ஓடிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் கொஞ்சம் ஓகே தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் எஃப்ஜே வந்து ஆக்சுவலாக மாடர்ன் டீம் அப்படி தானே? ஆமாம், எஃப்ஜே வந்து மாடர்ன் டீம் ப்ரோ. அவர் வந்து டைரக்ட் நாமினேஷன் தானே. இப்போ நான் எதுக்கு குழம்புனேன், வீடியோ ஸ்டார்டிங்கில் குழம்பிட்டேன். எஃப்ஜே வந்து மாடர்ன் சினிமாஸ், அதனால் அவர் வந்து டைரக்ட் நாமினேஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீட்டில் பார்க்கலாம் கைஸ்.